இன்றைய தினம் இந்த வேத தியானத்திற்கு வந்திருக்கிற அனைவருக்கும் நம்முடைய இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக நான் முதலிலே இந்த ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், இதில் எதுவுமே என்னுடைய சொந்த சரக்கு கிடையாது. நான் இதற்காக ஒரு 2-3 ஸ்டடி பைபிள் நோட்ஸ் எல்லாம் படித்து அதிலிருந்து தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிறதை எடுத்து குறிப்பிடுத்து நான் உங்களுக்கு சொல்கிறேன், அவ்வளோதான். இது ஏற்கனவே ஒருத்தவங்க பண்ணாங்க, அவங்களது எடுத்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இது எதுவுமே என்னுடைய சொந்த சரக்குகள் கிடையாது. அதை நான் திரும்பவருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் இது பின்னிலிருந்து இதற்குரிய காரியங்களை விளக்கி உங்களுக்கு தேவையான காரியங்களை கற்றுக் கொடுக்கிறவர் பரிசுத்த ஆவியானவரே. அதனால மகிமையும் கனம் நம் தியானிக்க இருக்கிற புஸ்தகம் எசேக்கியேல். இதனுடைய ஆக்கியோனுடைய பெயரினாலே இந்த புஸ்தகம் அழைக்கப்படுகிறது. எசேக்கியேல் என்ற பெயரின் அர்த்தம் பலப்படுத்துகிற தேவன் அல்லது தேவன் பலப்படுத்துகிறார். ரெண்டுமே அதுக்கு பொருத்தமான ஒரு இதுதான். உண்மையிலே எசேக்கியேலே விசேஷமான ஒரு தரிசனத்தை கொடுத்து தேவன் பலப்படுத்தி தீர்க்கதரிசியாக அழைக்கப்பட்டார். எனவே அவர் பேருக்கும் இதுவும் சரிதான். எசேக்கியேல் இவர் ஆசாரிய வம்சத்தில் பிறந்தவர். பிரதான ஆசாரியராக இருந்த ஒரு நியாயமுள்ள ஆசாரியர் இருந்த சதேக் என்பவருடைய வம்சாவளியிலே வந்தவர் இவர். எரேமியாவை போலவே இவரும் ஆசாரிய வம்சத்தை சேர்ந்தவர் தான். எரேமியாவும் ஆசாரிய வம்சத்தை சேர்ந்தவர், எசேக்கியேலும் ஆசாரிய வம்சத்தை சேர்ந்தவர். தவிர தானியேல் எசேக்கியேல் 2 பேருமே சம வயது உள்ளவர்கள் தான், ஒரே வயது உள்ளவர்கள் தான். ஆனால் இருவருமே எரேமியாவுக்கு சுமார் 20 வருடம் இளையவர்கள், 20 வருஷம் பிந்தினவங்க அவங்க, அவ்வளோதான். இந்த படிக்க முன்னாடி இதனுடைய பின்னணியத்தை கொஞ்சம் படிச்சுக்கிட்டோம்னா தான் இந்த புஸ்தகம் நமக்கு புரியும். விசேஷமாக பாபிலோன் ராஜாவான நேபுகாத்நேச்சர் யூதாவையும் எருசலேமுக்கு விரோதமாக 3 தடவைகள் வந்து அதை யுத்தம் பண்ணி மேற்கொண்டார். 3 தடவைகளும் மேற்கொண்டார். முதலாவது கிமு 605ஆம் வருடம். அப்பொழுது யூத ராஜாவாக இருந்த யோயாக்கிம், அவர் 609 598 வரைக்கும் ஆட்சி செய்தார். அவர் ஆட்சி காலத்தில் நேபுகாத்நேச்சர் அவருக்கு விரோதமாக வந்து யூதாவை தன்னுடைய ஆளுகை கீழாக கொண்டு வந்தார். கொண்டு வந்துட்டு அரண்மனை பொக்கிஷம், ஆலயத்தில் இருந்த பொக்கிஷங்கள் மற்றும் ஹை லெவலில் உள்ள பீப்புள்ஸ், அதாவது படித்தவங்க, முக்கியமானவர்கள், ராஜவம்சத்தை சேர்ந்தவர்கள், பிரபுக்கள். இன்றைக்கு ஸ்கூல் மாதிரி அன்னைக்கு கிடையாது. அதனால படிப்புல ஒருத்தர் வளர்ந்துருக்காருங்கிறது அந்த காலத்தில் கொஞ்சம் விசேஷமான காரியம் தான். அந்த மாதிரி ஆளுங்களையெல்லாம் அவர் கைது பண்ணி எருசலேமுக்கு கொண்டு போயிட்டார், பாபிலோனுக்கு கொண்டு போயிட்டார். அப்பொழுது கைது செய்யப்பட்டதிலே கொண்டு போனப்பட்டவர் தான் தானியேல். 605ஆம் வருடத்துல, கிமு 605ஆம்ல தானியேல் அதுக்கு முன்னாடியே போயிட்டார். அப்பொழுது யூத ராஜாவான யோயாக்கிம், பாபிலோனுடைய ஆளுக்கு கீழாக இருந்தவர், கொஞ்ச காலம் கழிச்சு பாபிலோனுக்கு விரோதமாக கலகம் செஞ்சார். எகிப்தோட சேர்ந்து கலவரம் பண்ணார். தேவன் எரேமியா மூலமாக எச்சரித்தும் அவர் கேட்கல. அதனால நேபுகாத்நேச்சர் திரும்பவும் யூதாவுக்கு விரோதமாக வந்தார். அப்பொழுது யோயாக்கிம் காலம் முடிந்து அவருடைய மகன் ராஜாவாக உட்கார்றாரு. உட்கார்ந்து 3 மாதத்துக்குள்ளாக, அவர் 3 மாசம்தான் அரியாசனத்தில் இருந்தார். அந்த 3 மாசத்துக்குள்ளாக நேபுகாத்நேச்சர் வந்து அப்பொழுது அவரை மேற்கொண்டார். இது கிமு 597 அவரை மேற்கொண்டு அந்த யோயாக்கிம் ராஜாவையும் அவரோடு கூட தேசத்தில் இருந்த ஒரு 10,000 பேர்களையும், அதாவது டெக்னீஷியன்ஸ், தொழில் பண்ணக்கூடியவர்கள், எந்த ஒரு காரியத்திலையும் இருக்கக்கூடிய வல்லுநர்கள், இசை வல்லுநர்கள், தொழில் வல்லுநர்கள், இவங்க எல்லாத்தையும் கைது பண்ணி கொண்டு மீண்டும் கொஞ்சம் நஞ்சம் இருக்கக்கூடிய ஆலயத்தில் இருக்கக்கூடிய காரியங்கள், அரண்மனையில் இருக்கக்கூடிய பொக்கிஷங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு பாபிலோனுக்கு கொண்டு போனார். அப்ப அதோடு போனவர் தான் எசேக்கியேல் தீர்க்கதரிசி. அப்பொழுது அவருக்கு வயது வந்து 25. இந்த சிறையிருப்புல போகிற போது இந்த எசேக்கியேலுக்கு இருக்கிற வயது 25. இவங்களை பாபிலோன் தேசத்துக்குள்ள கொண்டு போய் கைதிகளாக வைக்கல, இங்க குடி மாத்திட்டாங்க. அதான் ராஜாவை மட்டும் கைது பண்ணி அரண்மனைக்குள்ள வச்சுக்கிட்டு
ஜனங்களே அங்க குடியேற்றினாங்க. இனிமே உங்க தேசம் கிடையாது, இங்கே நீங்க குடியிருக்கணும், இங்கே தொழில் செஞ்சு, இங்கே விவசாயம் செஞ்சு, இங்கே இருங்க. அதாவது நாடு கடத்தப்பட்டது போல அவங்கள அங்க கொண்டு வச்சிருந்தாங்க. அப்பொழுது கேபார் நதிக்கரையில ஒரு குழு குடியேறினாங்க. அந்த குடியேற்றத்துல தான் எசேக்கியேல் தங்கி இருந்தார். அப்படி இருக்கிற போது அந்த சிறையிருப்புல அவங்க போன 5ஆம் வருடத்துல, அப்பொழுது எசேக்கியேலுக்கு வயது 30. அந்த 30வது வயதிலே தேவன் அவருக்கு தரிசனம் கொடுத்து, தன்னுடைய மகிமையும் தன்னுடைய கௌரவத்தையுமான தரிசனத்தை கொடுத்து அவரை தீர்க்கதரிசியாக பாபிலோனில் இருக்கக்கூடிய சிறைப்பட்ட தேவ ஜனங்களுக்கு தீர்க்கதரிசியாக அவரை நியமிக்கிறார். அப்போது அவருக்கு வயது 30. நான் கைது பண்ணி போன போது 25, இப்பொழுது அவருக்கு வயது 30. இது எசேக்கியேல் 1வது அத்தியாயத்தில் 1வது வசனத்தில் பார்த்தாலே நமக்கு தெரியும். 1:2 30ஆம் வருஷம் 4ஆம் மாதம் 5ஆம் தேதியில் அவருடைய 30வது வயதில் 4ஆம் மாதம் 5ஆம் தேதியில் அவர் தேவ தரிசனத்தை கண்டார் அப்படின்னு வருது. அது நியாயப்பிரமாணத்தின்படி ஆசாரியர்கள் தேவாலயத்தில் ஊழியம் செய்வதற்கு, உள்ளே நுழைவதற்கு மினிமம் ஏஜ் 30. 30ல் தான் அவங்க உள்ளே போகலாம். 30லேருந்து 50 வரைக்கும் தேவ ஆலயத்துக்குள்ளாக சென்று தூபம் காட்டுவதற்கோ, அந்த அப்பங்களை வைப்பதற்கோ, பலி செலுத்துவதற்கோ அவங்களுக்குரிய ரைட் வரும். அதே போல் அந்த 30வது வயதிலே தேவன் இவருக்கு தரிசனமாகி இவரை தீர்க்கதரிசியாக நியமிக்கிறார். ஏன்னா இப்போ எசேக்கியேல் ஆசாரிய வம்சம்தான், ஆனால் ஆலயமும் கிடையாது, அந்த தேசமும் கிடையாது, ரெண்டையும் விட்டு வெளியே கொண்டாந்தாச்சு. இப்பொழுது அவர் தீர்க்கதரிசியாக நியமிக்கிறார். இவர் சுமார் 20 வருடம் கிமு 570 வரைக்கும் தீர்க்க தரிசன ஊழியம் செய்தார். இவர் எரேமியாவை தேவன் தீர்க்கதரிசியாக அழைத்த போது அவரிடத்துல கூறினது போலவே இவரிடத்திலும் தேவன் சொல்லுகிறார். அதை வைத்து ஓரளவு அங்க எருசலேமில் இருந்த ஜனங்களுடைய நிலைமையும் இங்க இருக்கிற ஜனங்கள் நிலைமையும் ஒண்ணுதான். அது என்ன அப்படிங்கறத சொல்றாரு. தேவன் எசேக்கியேல்ல சொல்லுகிறாரு, கலக வீட்டாரும் முரட்டாட்டம் உள்ள ஜனங்களும் அவர்களிடத்துல உன்னை தீர்க்க தரிசனம் கூறுவதற்காக நியமித்தேன். அவங்க கேட்டாலும் சரி, கேட்காவிட்டாலும் சரி, நான் கூறிய வார்த்தைகளை தீர்க்க தரிசனமாக நீ அவரிடத்தில் கூறு அப்படிங்கிறார். எசேக்கியேலும் தேவன் தந்த வார்த்தைகளை கொஞ்சம் வித்தியாசமாக தீர்க்க தரிசன வார்த்தைகளாகவும் சொன்னாரு, ஓமைகளாகவும் சொன்னார். தேவன் சொல்ல காரியங்களை ஓமைகளாகவும் சொன்னார். இயேசு கிறிஸ்து அவருடைய பல காரியங்களை ஓமைகளாகத்தான் சொன்னார். கிட்டத்தட்ட 2 பேரும் ஒரே மாதிரி தான். இவர் 30 வயசுல தான் தீர்க்கதரிசி அழைக்கப்பட்டார். இயேசு கிறிஸ்து 30 வயசுல தான் ஊழியத்தை ஆரம்பித்தார். இவர் ஓமைகளாகவும் சில காரியங்களை விசேஷமாக நடித்து காட்டியும் நிறைவேற்றினார். தேவன் சொல்லக்கூடிய காரியத்தை நடித்து ஒரு ஆக்ஷன் மூலமாகவும் ஜனங்க இது என்னன்னு கேட்கிற போது இதனுடைய அர்த்தம் இதுதான் என்று சொல்லி அவர் நிறைவேற்றினார். கிமு 560 இவர் மரித்ததாக சரித்திரம் சொல்லுகிறது. பாபிலோன் ராஜ்யத்துல தான் சிறையிருப்புல போனவர் திரும்ப வரவில்லை, அங்கே தான் அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். இன்றைக்கும் கூட இவருடைய கல்லறை இன்றைய ஈராக் தேசத்துல இருக்கிறது. எரேமியாவின் தீர்க்க தரிசனத்தை ஊழியத்தை தொடர்ந்தே இவருடைய ஊழியம் இருந்தது. அதனால எரேமியாவுல தேவன் உரைத்த பல காரியங்களை எசேக்கியேல் தீர்க்க தரிசனத்துல அதனுடைய தொடர்ச்சி வருவதை நம்ம பார்க்க முடியும். படிச்சா 2 விலைக்கு படிச்சா அங்க தேவன் என்ன சொன்னாரோ அதனுடைய ஒரு கண்டினியூஷனை இங்க எசேக்கியேல் இங்க சொல்றதை கேட்கலாம். ஆனா எரேமியா இருந்தது எருசலேமிலே, எசேக்கியேல் இருந்தது பாபிலோனிலே சிறைப்பட்ட யூத ஜனங்களுக்கு மத்தியிலே இவர் இருந்தார். இந்த கண்டினியூஷனை நம்ம பார்த்தோம்னா படிக்கலாம். இந்த எசேக்கியேல் புஸ்தகத்தை 4 பிரிவாக பிரிக்கலாம். 4 பிரிவாக பிரிக்கலாம். ஆனா அது விசேஷமாக 3 வேறு வேறு காலகட்டங்களிலே இவர் தீர்க்க தரிசனம் உரைத்ததை 4 பிரிவாக பிரிக்கலாம். முதல் பிரிவு சாப்டர் 1லேருந்து 3 வரைக்கும். அதுல தேவனுடைய மகிமை, ஷெக்கினா மகிமை என்கக்கூடிய அந்த 4 ஜீவன்கள், தேவதூதர்கள், கேருபீன்கள், வட்டத்துக்குள் வட்டம் இருக்கிற மாதிரி சக்கரங்கள், கண்களால் நிறையப்பட்ட சக்கரங்கள், அக்கினியில் இருக்கிறது, தேவ மகிமையோடு அந்த ஷெக்கினா மகிமையோடு இருக்கக்கூடிய தேவ தரிசனத்தை அவர் பார்த்தது.
வேறு யாருக்கும் இந்த ஒரு தரிசனம் தேவன் கொடுத்ததாக வேதத்தில் தெரியல. ஒரு மிகப்பெரிய தரிசனத்தை கொடுத்து அவரை தீர்க்கதரிசியாக நியமிக்கிறார். இதை சாப்டர் 1 3 வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா அதுதான் காரியம். 1 3 வரைக்கும் உன்னை தீர்க்கதரிசனாக வைத்தேன், நீ போய் தீர்க்கதரிசனம் உரை, நான் சொல்றது சொல்லு. அதில் விசேஷமா சொல்லுகிறாரு, சாகவே சாவாய் நான் துன்மார்க்கன்னு சொல்லல, நீ துன்மார்க்க வழியில் இராதபடி எச்சரிக்கும்படியாக அவனை உயிரோடு காக்கும்படியாக அதை அவனுக்கு சொல்லாமலும் நீ அவனை எச்சரிக்காமல் இருந்தால் துன்மார்க்கன் தான் துன்மார்க்கத்தில் சாவான், ஆனா ரத்த பழியோ உன் கையில கேட்பாங்கிறார். ஆனா நீ சொன்னதை கேட்டு அவன் மனம் திரும்பியாம போயிட்டான், நீ சொன்னதை கேட்டும் அவன் மனம் திரும்பலைன்னா அவன் ரத்த பழி அவன் தலையில இருக்கும், உன்னையே நீ காத்து கொள்வாய் என்று சொல்லி ஒரு எச்சரிக்கையோட கொடுக்குறாரு. 3வது அத்தியாயத்துல இந்த எச்சரிக்கை கொடுக்கிறார். அதே போல நீதிமான் நீதியை விட்டு திரும்பி நீதிகேடு செய்கிற போதும் நான் அவனை எச்சரிக்கிற போது நீ எச்சரித்தால் அவன் திரும்பினான்னா சரி, நீ எச்சரித்தும் அவன் திரும்பலைன்னா அவன் ரத்தப்பள்ளி அவன் மேல இருக்கும், உன் மேல இருக்காது. ஆனா நீ அவனை எச்சரிக்காமல் விட்டு விட்டாயானால் அவனுடைய ரத்தப்பள்ளி உன் மேலதான் இருக்குங்கிறார். ஸோ தீர்க்க தரிசன ஊழியங்கிறது ஏதோ ஒரு சாதாரண ஒரு ஊழியம் கிடையாது. இட்ஸ் ரெஸ்பான்சிபிள் டஃப் கண்டிஷன்ல உள்ள ஒரு ஊழியம் தான் இது. இந்த ஊழிய நியமனம் தான் அவருக்கு 1 3 அத்தியாயம் வரைக்கும் வருது. அதுக்கப்புறம் 2வது பிரிவு 4வது சாப்டர்ல இருந்து 24வது சாப்டர் வரைக்கும் இவங்க சிறையிருப்புல இங்க இருக்கிறாங்க. யூதா தேசம் முற்றுமாக அழிக்கப்பட்டு போய் இப்ப எருசலேம் சிட்டி, ஒரு சிட்டி மட்டும்தான் அங்க இருக்குது. அதுலயும் கொஞ்சம் ராஜா இருக்காரு, கொஞ்சம் காவாக்கா இருக்காருங்க, ஒரு ஊர் மட்டும்தான் இருக்குது. ஆனாலும் அவங்களும் மனம் திரும்பவில்லை, அவங்களும் இன்னமும் தேவனுக்கு விரோதமாகத்தான் போறாங்க. அவர்களுக்கு விரோதமான தீர்க்க தரிசனங்களை எசேக்கியேல் எடுத்து சொல்லுகிறார். அதுதான் 4வது சாப்டர்ல இருந்து 24வது சாப்டர் வரைக்கும். 3வது ஒரு பகுதி யூதாவுக்கு விரோதமாக எழும்பிய சுற்றிலும் உள்ள தேசங்கள், எகிப்து, அம்மோன், மோவாப், பாபிலோன், அசிரியா, பலிஸ்டன், இவங்களுக்கெல்லாம் விரோதமாக தேவன் என் ஜனங்களை நீங்க அடிச்சதனால அதுக்கு விரோதமா நான் என்ன செய்வேன் என்று அவர்களுக்கு விரோதமாக ஒரு தீர்க்க தரிசனம் தேவன் கொடுத்தார். அது சாப்டர் 25 இருந்து 32 வரைக்கும் இருக்கும். அதற்கு அப்புறம் கடைசி ஒரு பகுதி 33 இருந்து 39 வரைக்கும் குட் நியூஸ். எருசலேமுக்கு திரும்பி யூத ஜனங்கள் திரும்பி வருவாங்க, எருசலேம் திரும்ப கட்டப்படும், எருசலேம் திரும்பவும் எழுப்பப்படும், இந்த ஜனங்கள் திரும்பவும் அங்க வருவாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியும் 40 இருந்து 48வது அத்தியாயம் வரைக்கும் புதியதாக ஒரு தேவாலயம் அங்க ஒரு கட்டப்படும், எருசலேமில் ஜனங்கள் புது விதத்திலே அந்த 12 கோத்திரங்களும் குடிய அமர்த்தப்படுவார்கள். அவங்க எங்கெங்க அமர்த்தப்படுவாங்க, அந்த தேவாலயத்தினுடைய மாடல் எப்படி இருக்கும், பிளான் எப்படி இருக்குங்கிறதுல 40 இருந்து 48வது அத்தியாயம் வரைக்கும் ஒரு மகிமை, தேவனுடைய மகிமை அங்க திரும்பி வர்றதை காமிக்கிறார். இதற்கு முன்னாடி அவர் தீர்க்க தரிசனத்துல ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாக இருந்ததுனால தேவ ஆலயத்தில் உள்ள தேவ மகிமை தேவ ஆலயத்தை விட்டு வெளியேறி தேசத்தை விட்டு வெளியேறி கிழக்கே போய் ஒலிவ மலையிலிருந்து ஆகாயத்துக்கு மேலே எடுத்துக்கொண்டுபட்டதை அவர் காமிச்சார். ஆனா இப்ப இந்த கடைசி சாப்டர்ல திரும்பவும் தேவனுடைய மகிமை இறங்கி தேவாலயத்தை நிரப்புவதை அவர் காமிக்கிறார். இந்த மாதிரியான அந்த காரியங்கள். இதுல விசேஷமாக அவர் 30 வயதிலே ஊழியத்தை ஆரம்பித்தவர் 33 வயது வரைக்கும் 3 வருஷத்துல அவர் செய்த ஊழியம்தான், அவர் சொன்ன தீர்க்க தரிசனம், அவர் நடித்து காட்டியது, ஓமையா கூறியது, இது எல்லாமே 1வது சாப்டர்ல இருந்து 24வது சாப்டர் வரைக்கும் அவர் 3 வருட காலத்திற்குள்ளதாக அவர் மூலமாக சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள். அதற்கப்புறம் ஒரு 3 வருஷம் கேப், 36 வயசுல இருந்து 37வது வயசு வரைக்கும், 36 to 37 இடைப்பட்ட காலம், ஒரு வருஷ காலம்தான். அந்த ஒரு வருஷ காலத்துல அவர் மூலமாக சொல்லப்பட்டது தான் 25வது சாப்டர்ல இருந்து 39வது சாப்டர் வரைக்கும். சத்துருக்களுக்கு விரோதமான தீர்க்க தரிசனமும், யூதா திரும்பி எருசலேம் வரும், எருசலேம் திரும்ப கட்டப்படும் அப்படிங்கிறதும்
அந்த ஒரு வருட காலத்துல சொன்னது. அதற்கப்புறம் ஒரு பெரிய கேப், 13 வருடங்கள் கேப். எசேக்கியேலுடைய 50வது வயதுல தான் தேவன் எருசலேமை, புதிய தேவாலயத்தை குறித்துடைய பிளானை கொடுக்குறாரு. புதிய எருசலேம் எப்படி குடியமர்த்தப்படும் சொல்றாரு. இந்த காரியங்கள்லாம் 40ல இருந்து 48வது சாப்டர் வரைக்கும். இது அவருடைய 50வது வயதிலே 3 காலகட்டத்தில் அவருக்கு கொடுக்கப்பட்டது. மொத்தம் பார்த்தா 4.5 வருட ஊழியம்தான். ஆனால் ஆரம்பித்தது முடித்தது வரைக்கும் இடையில் உள்ள காலம் 20 வருடங்கள். 30 வயசுல ஆரம்பிச்சாரு, 50 வயசுல முடிச்சாரு. 30லேருந்து 33 வரைக்கும் ஒரு குறிப்பு, அப்புறம் 36லேருந்து 37 வரைக்கும் ஒரு ஊழியம், அதுக்கப்புறம் 50வது வயதில் கடைசியாக வந்து முடிக்கிறார். இதுதான் அந்த புஸ்தகத்தில் உள்ளது. ஆனால் எசேக்கியேல் புஸ்தகத்தில் இன்றைய கிறிஸ்தவ சபைகளிலே, கிறிஸ்தவ வட்டாரங்களில் எசேக்கியேல் புஸ்தகத்தில் அதிகமாக உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, சில பகுதி மட்டும்தான் நமக்கு தெரியுமே ஒழிய அதிகமான பகுதிகள் அநேகருக்கு தெரியாது. விசேஷமாக எசேக்கியேலுக்கு கிடைத்த தரிசனம், 4 ஜீவன்கள், அவைகள் 2 சட்டையால் மூடிக்கொண்டு 2 சட்டையால் ஒன்று தொட்டுக்கொண்டு அதில் கை இருந்தது. அது படிக்கிற போதே நமக்கு அது புரியாது. அதுக்கு 4 முகங்கள் இருந்தது. ஒன்று சிங்க முகம், மனுஷ முகம், எருது முகம், கழுகு முகம் ஆகிய 4 முகங்கள் அதுக்கு இருந்தது. அவைகளுக்கு மேலாக சிங்காசனத்தில் ஒருவர் வீட்டில் இருந்தார். கீழே அந்த 4 ஜீவன்களுக்கு கீழே 4 சக்கரங்கள் இருந்தது. சக்கரத்துக்குள்ளே சக்கரம் இருந்தது. சக்கரம் பூரா கண்களால் நிறைந்திருந்தது. அக்கினியாக மகிமையாக அது செக்கினா மகிமையால் நிறைந்திருந்தது. அது திரும்பாமலே வேணுங்கிற பக்கத்துக்கெல்லாம் அப்படியே மூவ் பண்ணக்கூடியதாக இருந்தது அப்படின்னு சொல்லி அந்த மகிமையினுடைய காரியத்தை சொன்னதை குறித்து நமக்கு ஓரளவுக்கு தெரியும். அதை விட்டா எல்லாருக்கும் தெரிஞ்ச, நன்றாக தெரிந்த ஒரு பகுதி உலர்ந்த எலும்புகளின் பள்ளத்தாக்கு. தேவன் அவரை கொண்டு போய் தரிசனத்தில் கொண்டு போய் ஒரு பள்ளத்தாக்கில் நிறுத்துறாரு. அங்கே எலும்புகள் எல்லாம் காஞ்சி உலர்ந்து போய் துண்டு துண்டா கிடக்குது. இது உயிரடையுமான்னு கேட்குறாரு. எசேக்கியேல் சரியாக ஒரு பதில் சொல்லுகிறாரு. அது உமக்கே தெரியும் ஆண்டவரேன்ட்டார். சரி, நீ தீர்க்க தரிசனம் சொல்லு, அந்த எலும்புகள் ஒன்றாக சேரட்டும்னு தீர்க்க தரிசனம் சொல்லு அப்படிங்கிறாரு. சொன்ன உடனே சரி, அந்த தரிசனம் நமக்கு கொஞ்சம் தெரியும். அதை விட்டால் அடுத்தது தேவாலயத்தினுடைய தேவனுடைய சிங்காசனத்திலேருந்து ஒரு நதி கிளம்பி வந்தது. அது முதல்ல கணுக்கால் அளவாக இருந்தது. இன்னும் கொஞ்சம் நடந்து போனவும் முழங்கால் அளவு வந்தது. அப்புறம் இடுப்பு அளவு வந்தது. அப்புறம் இன்னும் நடந்து போகிற போது கழுத்தளவு வந்தது. அப்புறம் இன்னும் போல நீச்சல் அடித்து தான் போக முடியுங்கிற அளவுக்கு இருந்தது. அது போகிற இடமெல்லாம் ஆரோக்கியமும் இது இருந்தது. இந்த ஒரு சில காரியங்கள் தான், அந்த எசேக்கியேல் உள்ள காரியங்கள் தான் அநேகருக்கு தெரியும். மற்றபடி இதில் இருக்கக்கூடிய முக்கியமான அநேக காரியங்கள் நமக்கு வந்து தெரியாது. ஏனென்றால் என்ன காலகட்டத்தில் என்ன சொன்னாங்கங்கிறது புரியாமல் ஒரு சைடாக படிக்கிற போது நமக்கு அது சரியாக புரியாமலே போயிடுது. மிக முக்கியமாக இதில் வரக்கூடிய ஒரு சொல் 74 தடவை திரும்ப வருது இந்த புஸ்தகத்துக்குள்ள. 74 தடவை திரும்ப வருது. நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இந்த ஒரே ஒரு வசனம் தான், நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தை 74 தடவைகள் இதுல விசேஷமாக வருது. அதுலயும் அவர் விசேஷமாக அதை யார் அறிந்து கொள்வீர்கள்ங்கிறது வேற மாதிரி சொல்லுகிறார். யூதா தவறு செய்ததற்காக அதற்கு விரோதமான தீர்க்க தரிசனத்துல உங்கள் தவறுக்கு உங்களை அடிக்கிற நானே கர்த்தர் என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் அப்படின்னு சொல்லுகிறார். அப்புறம் யூதாவுக்கு விரோதமான தேசங்களுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொல்லுகிற போது நான் கர்த்தர் என்று அவர்கள் அறிந்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்றார். அப்புறம் கடைசி பகுதியில் யூதாவும் எருசலேமும் திரும்ப கட்டப்பட்டு திரும்பவும் அவருடைய மகிமை, அவருடைய ராஜரீகம் திருப்பி வருகிற போது நான் கர்த்தர் என்று சகல தேசங்களும் அறிந்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்றார். இதுல முக்கியமாக அவர் சொல்லுகிறது, நான் கர்த்தர், என் கையிலே ஆளுகை இருக்கிறது, சர்வ அதிகாரமும் ஆளுகையும் இருக்கிறது. நான் நினைச்சதை நான் செய்வேன். உங்கள் நினைப்புக்கு வித்தியாசமாக இந்த காரியம் நடக்கும். இது நடக்கிற போதுதான் உங்களுக்கு தெரியும். விசேஷமாக இன்றைய தினம் உலகத்தில் வந்து எல்லா தேசங்களையும் சொல்லுகிற போது எல்லா தேசங்களையும் சண்டை போட்டு தான் எதிரியை ஜெயிச்சு
அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆனாங்க. ஆனால் இந்தியாவில் மட்டும்தான் காந்தியினுடைய தலைமையின் கீழே அகிம்சை முறையில் போராடி இந்தியா விடுதலை பெற்றது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த பழைய காலத்தில் இந்த எகிப்துலேயும் சரி பாபிலோன்லையும் சரி சிறையிருப்புக்குள்ள வந்து யுத்தம் பண்ணி எல்லாத்தையும் பிடித்து கைதிகளாக கொண்டு போன ஒரு தேசம் சண்டையும் போடாம யுத்தமும் பண்ணாம அப்படியே திரும்பி தன் தேசத்துக்கு திரும்பி வந்த ஒரு தேசம் இந்த யூதா தேசம். ஏற்கனவே அவர் சொல்லுகிறாரு, பணமும் இன்றி விலையும் இன்றி நீங்கள் மீட்கப்படுவீர்கள், நீங்கள் திரும்பி வருவீர்கள் அப்படிங்கிறார். ஸோ அந்த தீர்க்க தரிசனங்கள் பார்க்குற போது சொல்லுவாரு, கைது செய்யப்பட்டு கொண்டு போனவனெல்லாம் அடுத்து ஒரு ராஜா வந்தோன்னா நீங்கள் எல்லாம் உங்க ஊருக்கு போகலாம், போய் அங்க தேவாலயத்தை கட்டுங்க, அரண்மனையை கட்டுங்க, தேவாலயத்தை கட்டிட்டு எனக்காகவும் அங்கே ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ராஜா திருப்பி அனுப்பி விடுகிறது உலக வரலாற்றில் எங்கேயுமே கிடையாது, இந்த யூதா தேசத்துக்கு மட்டும்தான் உண்டு. காரணம் அவர் சொல்லுகிறார், இதை நான் முன்குறித்தேன், நானே கர்த்தர் என்று அறிவீர்கள். ராஜாதி ராஜா, எல்லா ராஜாவுக்கும் மேல இருக்கிற ராஜா நான் தான், எல்லா அதிபதிக்கும் மேல இருக்கிற அதிபதி நான் தான் அப்படிங்கிறத சகல தேசங்களும் அறிந்து கொள்ளும் அப்படிங்கிறது. இது தேவனுடைய ஒரு பகுதி, நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய தேவனுடைய இன்னொரு பக்கம். தீர்க்க தரிசன புஸ்தகங்களை நம்ம வாசிக்கிற போது அது எப்பொழுதுமே தேவனுடைய நாம் ஜாஸ்தி அறிந்து கொள்ளாத ஒரு பக்கத்தை நமக்கு காண்பிக்கும். இதுல அந்த தேவனுடைய அந்த பக்கத்தை நம்ம பார்க்கலாம். தவிர விசேஷமாக இதுல 83 தடவை இதுல எசேக்கியேலை தேவன் மனுபுத்திரனே மனுபுத்திரனே என்று அழைக்கிறார். 83 தடவைகள் இதுல தேவன் எசேக்கியேலை அழைக்கிறாரு, மனுபுத்திரனே மனுபுத்திரனேங்கிறார். பழைய ஏற்பாட்டுல யாருக்குமே இந்த பெயர் கிடையாது எசேக்கியேலை தவிர. புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு யாருக்குமே இந்த பெயர் கிடையாது. புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்துவும் தன்னை மனுபுத்திரனே என்று சொல்லுகிறார். அதே போல தேவனுடைய மகிமையின் தரிசனம் எசேக்கியேலுக்கு வெளிப்பட்டது போல வேற யாருக்கும் கிடைக்கல. அந்த ஷெக்கினா மகிமையை அவர் பார்த்தது வேற யாருக்கும் கிடைக்கல, இவருக்கு தான் கிடைத்தது. இது ஒரு விசேஷமான, என்றால் அவருடைய ஊழியம் அப்படிப்பட்ட ஊழியம், அதற்குரிய ஒரு அழைப்பு அவருக்கு இருந்தது. இதுல இன்னொரு பக்கத்தையும், தேவனுடைய இன்னொரு பக்கத்தையும் இந்த புஸ்தகத்தை நாம தியானிக்கிற போது நம்ம கற்றுக்கொள்ள முடியும். அது எசேக்கியேல் காலத்தில் உள்ள தேவ ஜனங்களுக்கு மட்டும் அல்ல, இன்றைய காலத்தில் உள்ள நமக்கும் அது உரியது. இன்றைய திருச்சபைகளுக்கும் அந்த தேவனுடைய இன்னொரு பக்கம், அந்த இதுல வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சக்தியும் முக்கியம் உரியது. விசேஷமாக என்னன்னா, எசேக்கியேலுக்கு முந்திய தேவ தீர்க்கதரிசிகள் மூலமாக தேவன் எச்சரித்த போதும், ஏசாயா, மீகா, எரேமியா, அபகூக் இந்த மாதிரி தீர்க்கதரிசிகள் எச்சரிப்புகள் வந்த போதும் ஜனங்கள் கேட்காததனால 10 கோத்திரம், யாக்கோபினுடைய 10 கோத்திரம், இஸ்ரவேல் தேசம், சமாரியா தலைநகர் இஸ்ரவேல் தேசம் அசிரியாவில் சிறைப்பிடிக்கப்பட்டு போய் அழிந்து போயிருச்சு. ஆனாலும் கூட மிச்சம் இருக்கிற அந்த 2 கோத்திரம் மனம் திரும்பவில்லை. யூதா தேசம், எருசலேம் தலைநகரா வைத்த அந்த தேசத்துல இருந்த 2 கோத்திரம் அவங்க மனம் திரும்பவே இல்லை. அவங்க கண்ணுக்கு முன்னாடியே உழுகுறாங்க. நம்ம தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, முன்னாடி போறவன் தடிக்கு விழுந்தா பின்னாடி போறவனுக்கு விளக்கு எதுக்கும்பாங்க. ஆனா இந்த ஜனங்கள் கண்ணு முன்னாடியே 10 கோத்திரங்கள் அழிவுக்குள்ள சிறையிருப்புக்குள்ள போச்சு, இதுதான் தண்டனை, நாங்கள் இதுதான் தப்புனாரு, இதுதான் தண்டனைன்னு ஆண்டவர் சொன்னார். தெரிந்தும் நான் அதே தப்ப அப்படியே செய்வேன் அப்படின்னு ஒரு முரட்டாட்டம் உள்ள ஒரு ஜனங்கள் இருந்தது. அதற்கு தான் பின்னாடி தேவன் இந்த எசேக்கியேல் மூலமாக சொல்லுகிறாரு. அதுல எசேக்கியேல் மூலமாக சொல்லுகிற போது தேவன் ஒரு காரியத்தை சொல்லுகிறாரு. விசேஷமாக முக்கியமான ஒரு காரியம் இதுல தான், இந்த புஸ்தகத்துல தான் அது அதிகமாக வலியுறுத்தப்படுகிறது, எசேக்கியேல்ல தான். அதை நம்ம கொஞ்சம் நன்றாக படிக்க வேண்டியது அவசியம். தீர்க்கதரிசிகள் செய்து கொடுத்தும் நீங்க மனம் திரும்பாத போது உங்கள் மூலமாக என் நாமம் பரிசுத்த குலைச்சல் ஆனபடியால் என் நாமத்தின் பரிசுத்தத்தை காத்து கொள்வதற்காக நானே இறங்கி அதை சரி செய்வேன். என் நாமம் எப்படி பரிசுத்த குலைச்சல் ஆக்கலாம் அப்படின்னு சொல்லுகிறார்.
எசேக்கியேல் 36வது அத்தியாயத்துல படிச்சு பார்த்தா 17 to 23 வரைக்கும் இந்த காரியத்தை தான் தேவன் திரும்ப 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 சொல்லுகிறார். எசேக்கியேல் 36ல பார்க்கலாம் நம்ம. 16வது வசனத்திலிருந்து, பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாக்கியவர், மனுபுத்திரனை, இஸ்ரவேல் வம்சத்தார் தங்கள் சுய தேசத்தில் குடியிருக்கையில் அதை தங்கள் நடக்கையினாலும் தங்கள் கிரியைகளினாலும் தீட்டுப்படுத்தினார்கள். அவளுடைய நடக்கை என் முகத்துக்கு முன்பாக துரஸ்திரியின் தீட்டை போல இருந்தது. ஆகையால் தேசத்திலே அவர்கள் சிந்தின இரத்தத்தின் நிமித்தமும் அதை அவர்கள் தங்கள் நரகலான விக்கிரகங்களினால் தீட்டுப்படுத்தின நிமித்தமும் நான் என் உக்கரத்தை அவர்கள் மேல் ஊற்றி அவர்களை புறஜாதியில் சிதறடித்தேன். தேசங்களில் தூற்றி போடப்பட்டார்கள். அப்பொழுது அவளுடைய நடக்கையின்படியே அவர்கள் கிரியையின்படியே அவர்களை நியாயந்தீர்த்தேன். அவர்கள் புறஜாதிகளிடத்தில் போனபோது அந்த ஜனங்கள் இவர்களை குறித்து, இவர்கள் கர்த்தருடைய ஜனங்கள், அவருடைய தேசத்திலிருந்து வந்தவர்கள் என்று சொன்னதினாலே இவர்கள் என் பரிசுத்த நாமத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்கினார்கள். இன்றைக்கு நம்ம ஏதாவது தப்பு பண்ணா வெளியே இருக்கிறவங்க கேட்கலாம், டே நீ ஒரு கிறிஸ்தவன் தானடா, நீ இப்படி செய்யலாமான்னு ஒரு வார்த்தை கேட்குறாங்க பாருங்க. அது இதுதான் அங்க கேட்குறாரு. நீங்க தப்பு செஞ்சு அங்க போறபோது அவங்க சொல்றாங்க, ஏன் இவங்கெல்லாம் தேவனுடைய ஜனங்கள்ப்பா, இவங்க ஏன் தண்டிக்கப்பட்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி என் பரிசுத்த நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்குனாங்க. ஆனாலும் இஸ்ரவேல் வம்சத்தார் தாங்கள் வந்து சேர்ந்த புறஜாதி இடத்திலே பரிசுத்த குலைச்சலாக்கின என் பரிசுத்த நாமத்தின் நிமித்தமாகவே நான் இறங்குகிறேன். ஆகையால் நீ இஸ்ரவேல் வம்சத்தாரை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாரே, உங்கள் நிமித்தமாய் அல்ல, நீங்கள் வந்து சேர்ந்த புறஜாதிகளிடத்திலே பரிசுத்த குலைச்சலாக்கின என் பரிசுத்த நாமத்தின் நிமித்தமே நான் இதை செய்கிறேன். புறஜாதிகளின் நடுவில் நீங்கள் பரிசுத்த குலைச்சலாக்கினா அவர்களுக்குள்ளே உங்களால் பரிசுத்த குலைச்சல் ஆக்கப்பட்டதுமான என் மகத்தான நாமத்தை நான் பரிசுத்தம் பண்ணுவேன். அப்போது புறஜாதிகள் தங்களுக்கு கண்களுக்கு முன்பாக நான் உங்களுக்குள் பரிசுத்தம் பண்ணப்படுகையில் நான் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். எப்படி பரிசுத்தப்படுத்துவாரா? நான் உங்களை புறஜாதிகளிடத்திலிருந்து அழைத்து உங்களை சகல தேசங்களிலும் சேர்த்து உங்களை சுய தேசத்திற்கு திரும்பி கொண்டு வருவேன் அப்படிங்கிறார். என் பேரு உனக்கு உன் மேல வச்சதுக்காகவே நான் இறங்கி உன்னை நான் திருப்பி கொண்டுட்டு வருவேன். ஏன் நாமம் பரிசுத்தம், அது எப்படி பரிசுத்த குலைச்சலாக்கலாம்? தன்னுடைய நாமத்திற்காக தேவனோட வைராக்கியமாக இருக்கிறார் என்றது நமக்கு இந்த எசேக்கியேல் புஸ்தகம் தான் கொஞ்சம் நன்றாக தெரியும். விசேஷமா நமக்கு கூட பரமண்டல ஜெபத்தில் முதல் வரிய பரமண்டலங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தமாவதாக, அதுதான். அடுத்தபடியாக எபிரேயர் 12:14 நமக்கு சொல்லுது, யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிக்கிறதில்லை. ஸோ பரிசுத்தம், அவருடைய நாமம் என் மேல இருக்கிறதுனால நான் பரிசுத்தமாக வாழ வேண்டியது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். என்னுடைய வாழ்க்கையில பிரதான ஸ்தானம் பரிசுத்தத்துக்கு வைக்கணும். ஏன்னா அதை குறித்து தேவன் கொஞ்சம் வைராக்கியம் உள்ளவராக, நாமத்தின் நிமித்தம் வைராக்கியம் உள்ளவராக இருக்கிறார். அடுத்தபடியாக எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக பழைய உடன்படிக்கை முறிந்து விட்டதால், ஜனங்கள் முறித்து விட்டதனால புதிய உடன்படிக்கை செய்வேன் அப்படின்னு சொன்னார். அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் எரேமியா 37வது அத்தியாயத்துல சொன்னார் அவர். எரேமியா 37ல ஒரு 31வது அத்தியாயத்துல 31 to 34 வசனத்துல அந்த புதிய உடன்படிக்கை எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னார். ஆனா எசேக்கியேல்ல அதை எப்படி செய்வேன் அப்படின்னு சொல்றார். நம்ம முதலே பார்த்தோம், எரேமியாவில் சொன்ன காரியத்தினுடைய ஒரு கண்டினியூட்டி எசேக்கியேல்ல வரும். அதுக்கும் இதுவும் கண்டினியூவா கொடுக்குறாரு. உதாரணத்துக்கு எரேமியா 31ல 31 to 34 வசனத்துல நம்ம பார்க்கலாம். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்போது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வர கைப்பிடித்த நாளிலே அவர்களோடு பண்ணின உடன்படிக்கையின்படி அல்ல, ஏனெனில் நான் அவர்களுக்கு நாயகராக இருந்தும் அந்த என் உடன்படிக்கை அவர்கள் மீறி அவமாக்கி போட்டார்களே என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது உடைச்சு போட்டாங்களே அப்படின்னு சொல்றார். அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடு பண்ண போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி
நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்களின் ஜனமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இனி ஒருவனும் தன் அயலானை நோக்கி ஒருவன் தன் சகோதரன் நோக்கி கர்த்தரை அறிந்து கொள் என்று போதிப்பதில்லை. அவர்கள் சிறியவன் முதல் பெரியவன் மட்டும் எல்லாரும் என்னை அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை நீ நினையாதிருப்பேன். இது எரேமியாவில் சொன்ன பழைய உடன்படிக்கை எப்படி இருக்கும் அப்படின்னு. அதனுடைய கண்டினியூ இங்க எசேக்கியேல் 36 அவர் கொடுக்கிறார். அதை எப்படி செய்வேன் அப்படின்னு சொல்லுகிறார். எசேக்கியேல் 36 23 இருந்தே பார்க்கலாம். 23, 24 25 24. நான் உங்களை புறஜாதி இடத்தில் அழைத்து உங்களை சகல தேசங்களில் சேர்த்து உங்கள் சுய தேசத்திற்கு உங்களை கொண்டு வருவேன். அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன், ஜலத்தினாலே உங்களை சுத்திகரிப்பேன். யோவான் சாணன் இதான் சொன்னார், மனம் திரும்புங்கள் வந்து ஞானசானம் எடுங்க உங்களை சுத்தம் பண்ணுங்கன்னு சொல்லி கூப்பிட்டார். இது அங்க ஏற்கனவே அவர் சொல்றார். அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன், நான் உங்கள் எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரங்களை நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன், நீங்கள் சுத்தம் ஆவீர்கள். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். அங்க எரேமியாவுல சொன்னதுக்கு ஒரு அடுத்த விளக்கம். அங்க உடன்படிக்கை எப்படி இருக்கும்னாரு, அந்த உடன்படிக்கை நான் எப்படி செய்வேன் அப்படின்னாரு. இது புதிய உடன்படிக்கை இயேசு கிறிஸ்துவனுடைய காலங்கள் நம்ம படிக்கிற போது இதை அவர் எப்படி செய்து முடித்தார் என்கிறது அங்க நமக்கு விளக்கமாக தெரியும். அதே போல எரேமியா 31 29, 30 வரைக்கும் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். பழைய உடன்படிக்கை முடிந்து விட்டு புதியதான் வருது. இனிமே அவனவன் செய்த பாவத்திற்கு அவனவன் தான் பொறுப்பு. எரேமியா 31 29, 30 சொல்லுகிறார். பிதாக்கள் திராட்சை காய்களை தின்றார்கள், பிள்ளைகளின் பற்கள் கூசி போயின என்று அந்த நாட்களில் சொல்ல மாட்டார்கள். அவனவன் தன் அக்கிரமத்தின் நிமித்தமே சாவான். எந்த மனுஷன் திராட்சை காயை தின்பானோ அவன் பல்லே கூசி போகும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா அதனுடைய விளக்கம் அது எப்படி இருக்குங்கிறது எசேக்கியேல் 18வது அத்தியாயம், ஒரு அத்தியாயம் பூரா அதை விளக்குகிறார். 18வது அத்தியாயம் ஒரு அத்தியாயம் முழுவதும். அது ஆரம்பமே இப்படித்தான் ஆரம்பிக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி பிதாக்கள் திராட்சை காய்களை தின்றார்கள், பிள்ளைகளின் பற்கள் கூசி போயின என்று பழமொழியை நீங்கள் இனி இஸ்ரவேல் தேசத்தை குறித்து சொல்லுகிறது என்ன? இனி இஸ்ரவேலில் இந்த பழமொழி சொல்வது இல்லை என்பதை என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தராகி ஆண்டவர் உதைக்கிறார். இதோ எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகளே. தகப்பனின் ஆத்மா எப்படியோ அப்படியே மகனின் ஆத்மாவும் என்னுடையது. பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு அந்த 18வது அத்தியாயம் பூரா வாசிச்சா அப்பன் செஞ்ச தப்புக்கு பிள்ளை பொறுப்பு கிடையாது, பிள்ளை செஞ்ச தப்புக்கு அப்பா பொறுப்பு கிடையாது. அவன் பாவத்துக்கு தான், அவன் செய்த தவறுக்கு தான் அவன் நியாயந்திருக்கப்பட போவான் அப்படிங்கிறத அந்த பழைய ஏற்பாட்டில் இருந்த ஒரு காரியம் விளக்கப்பட்டதை இங்கே விளக்கி சொல்லுகிறார். அதே போல அடுத்ததாக ஒரு காரியம் நம்ம பார்த்தா எரேமியா 23வது அத்தியாயத்துல இந்த தேசத்தின் அழிவுக்கு காரணமாக இருந்தவங்க யாரு? 3 பேரை சொல்லுகிறார் விசேஷமாக. ஒன்று மேய்ப்பர், 2வது தீர்க்கதரிசி, 3வது ஆசாரியர்கள். இவங்க 3 தப்பு செய்த போது, மேய்ப்பர்கள் என்றால் இன்றைக்கு நம்ம சபை வழக்கில் சொல்ற மேய்ப்பர்கள் அல்ல. பழைய ஏற்பாட்டு காலத்துல மேய்ப்பர்கள் என்றால் ராஜாக்கள் ஆளுகிறவர்கள், ஆளுகை செய்கிறவர்கள், அவர்கள் தான் அப்படிங்கிறார். இது அப்படியே கண்டினியூவா எசேக்கியேல் 34வது அத்தியாயம் ஒரு அத்தியாயத்திலும் இதை சொல்லுகிறார். ஆனா இதுல இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஒண்ணு சொல்லுகிறார். இதுல மேய்ப்பர்களையும் மற்ற ஆடுகளையும் குறித்து எச்சரிக்கை கொடுக்கிறார். அங்க மேய்ப்பர்கள், ஆசாரிகள், தீர்க்கதரிசி தப்பு செஞ்சதுனால என் ஆடுகள் கெட்டு போச்சுன்னாரு. இங்க மேய்ப்பர்களும் தப்பு செஞ்சாங்க, ஆனா என் ஆடுகளும் தப்பு செஞ்சது. நான் ஆட்டுக்கும் நியாயம் தீர்ப்பேன் அப்படின்னு சொல்லுகிறார். இது நமக்கும் ஒரு எச்சரிக்கை தான். நம்மளும் அதை கொஞ்சம் படித்து கொண்டு அந்த எரேமியா 23, எசேக்கியேல் 34 2 சாப்டரும் படித்து பார்த்தா ரெண்டும் அதனுடைய கண்டினியூஷன் அப்படியே இங்க வரதை நம்ம பார்க்கலாம்.
அது மாத்திரமல்ல, இன்னொரு காரியத்தையும் இந்த புஸ்தகம் நமக்கு தெளிவா சொல்லுகிறது. எசேக்கியேலை கூட்டுக்கொண்டு தரிசனத்துல தேவாலயத்தை காண்பிக்கிறார். அதுல அவர் சொல்லுகிறார், தேவனுடைய மகிமையும் தேவனுடைய பிரசன்னமும் தேவ ஆலயத்தை விட்டு விலகி போனதற்கு காரணம் என்ன அப்படிங்கறத அவர் சொல்லுகிறார். தேவனுடைய மகிமை தேசத்தை விட்டு வெளியேறி போச்சு, தேவ ஆலயத்தை விட்டு வெளியேறிச்சு, தேசத்தை விட்டு வெளியேறிச்சு, தேசத்தை விட்டு வெளியே போய் அது அப்படியே வானத்திற்கு மேலாக எழுந்து போய்விட்டது அப்படின்னு சொல்லுகிறார். இதை எசேக்கியேல் 8வது அத்தியாயத்துல ஒரு அத்தியாயம் முழுவதும் இதை விளக்குகிறார். இதுல அவர் சொல்றாரு, எசேக்கியேலை தேவ தரிசனத்தை கொண்டு தேவ ஆலயத்துக்குள்ள கொண்டு விடுறாரு. அங்க தேவ ஆலயத்துக்குள்ள கொண்டு போனா அங்க வடக்கு பக்கத்துல எரிச்சல் ஊட்டும் விக்கிரகம் இருந்தது, அஸ்ரோத். அஸ்ரோத்தினுடைய சின்னம் வேற ஒன்றும் கிடையாது, ஒரு ஆணினுடைய உறுப்பு, ஆண் உறுப்பு. அதுதான் அதை அவங்க வச்சு வழிபட்டுக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு இந்தியாவில் சிவலிங்கம், அதனுடைய இன்னொரு கொஞ்சம் வேற பாட்டம். அது எங்க இருந்தது? தேவ ஆலயத்துக்குள்ள இருந்தது. அதை அங்க வச்சு வணங்கிக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே அவர் காமிக்கிற சுவரில் தோர போடுங்கிறார், ஒரு ஓட்டையை போட்டுட்டு உள்ள போங்கிறார். உள்ள போய் பார்த்தா அங்க சகலவித ஊரும் பிராணியும் அருவருப்பான மிருகங்களுடைய சுரூபங்களும் விக்கிரகங்களும் சுவரிலே படமாக வரையப்பட்டிருந்தது. அதுல இஸ்ரவேல் வம்சத்தின் மூப்பர்கள் 70 பேரும் தூப கலசத்தை காட்டி அதற்கு நம்ம வணக்கம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறார். ஆலயத்துக்குள்ளேயே தூபம் காட்டிக்கிட்டு இந்த விக்கிரகத்தை வச்சுக்கிட்டு காட்டிக்கிட்டு இருந்தாங்கிறாரு. அப்புறம் அடுத்து சொல்றாரு, இன்னும் கொஞ்சம் கொண்டு வா அப்படிங்கிறாரு. அங்க வருகிறது பெண்கள், தம்மூசுக்காக அழுது கொண்டிருக்கிற ஸ்திரீகள். தம்மூசுங்கிறது அது பாபிலோனுடைய ஒரு தெய்வம். அது மரித்து உயிர்த்து எழுந்ததான். அது மரித்த அன்னைக்கு அழுது ஒப்பாரி வச்சு பாடுவாங்களாம், உயிர்த்த அன்னைக்கு சந்தோஷமா பாடுவாங்களாம். அது செத்ததை நினைவு வைத்து கொண்டு அந்த நாளுக்காக ஒப்பாரி வைத்து அழுகக்கூடிய ஸ்திரீகள் அங்க இருந்தாங்க அப்படிங்கிறார். இதை காட்டிலும் இன்னும் அருவருப்பு காமிப்பேன் அப்படிங்கிறார். தேவாலயத்திற்கு முதுகை காண்பித்து கிழக்கே இருக்கிற சூரியனுக்கு நமஸ்காரம் பண்ணுகிறவர்களே பார்த்தார்கள். சூரிய நமஸ்காரம் பண்ண எல்லா தேவாலயங்களையும் வாசல் கிழக்கு நோக்கித்தான் இருக்கும். அந்த வாசலுக்கு முன்னாடி உட்காந்து சூரியனை பார்த்து நமஸ்காரம் பண்ணணும்னா சூரியன் பக்கம் திரும்பினா என் முதுகை தேவாலயத்துக்கு தான் காமிக்கணும். தேவாலயத்துக்கு முதுகை காண்பித்து கொண்டு சூரிய நமஸ்காரம் பண்றவங்க எல்லாம் இருந்தாங்க அப்படிங்கிறார். இதெல்லாம் பார்த்துட்டு தான் அவர் சொல்றாரு, இப்படிலாம் இருக்கிற போது நான் எப்படி உள்ள இருப்பேன்? என் மகிமையை எவனுக்கும் கொடுக்க மாட்டேன். நான் ஏன் ஆலயத்துக்குள்ளேயே விக்கிரகத்தை கொண்டாந்து உள்ளாண்டிட்டு இனிமேல் நான் வெளியே போயிடுவேன் அப்படிங்கிறாரு. அப்பதான் அவர் தரிசனத்துல தேவாலயத்தை விட்டு தேவன் வெளியேறுவதையும் கிழக்கு வாசல் வழியாக வெளியே போவதையும் அங்கிருந்து ஒலிவ மலைக்கு போய் அதுக்கப்புறம் மலையிலிருந்து மேலே ஆகாயத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு மேலே மேகங்கள் மேலாக போனதையும் தானியேலுக்கு தரிசனத்தை எசேக்கியேலுக்கு காண்பிக்கிறார். இன்றைய திருச்சபைகளுக்கும் இது ஒரு எச்சரிக்கை தான். இன்றைய திருச்சபைகளுக்கும் கூட இது ஒரு எச்சரிக்கை தான். புறஜாதியருடைய வழிபாடுகளின்படி என்னை வழிபடாதிருங்கள் என்று எச்சரிக்கை தெளிவாக கொடுக்கிறார். தேவனை காட்டிலும் அதிகமாக ஒரு மரியாதை கொடுக்கக்கூடிய எந்த ஒரு விக்கிரகமோ எந்த ஒரு பொருளோ எந்த ஒரு நபரோ அங்கே தேவனுடைய மரியாதை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடாது. நம்ம அதை வைக்கவும் கூடாது. தேவ ஆலயத்துக்குள்ள தேவன் இருக்கிறார் என்று பயபக்தியும் பரிசுத்த நடக்கையும் இருக்க வேண்டும். எழுதியிருப்பாங்க, பரிசுத்த அலங்காரத்தினுடைய தேவனை தொழுது கொள்ளுங்கள். ஆனால் ஆடல் பாடல் எல்லாமே சினிமா பாட்டு மெட்டுலையும் சினிமா மெத்தட்லையும் டான்ஸ்லையும் உலக பிரகாரமாகவும் ஒரு மாதிரியாக அந்த தேவ பயமே இல்லாமல் ஜனங்கள் ஆடுவது பாடுவது பேசுவது இதெல்லாம் பார்க்குற போது தேவனுக்கு வருத்தமாக தான் இருக்கும். நான் இங்கே உட்காந்துருக்கிறேன், என்னை யாருமே மதிக்கல, அவன் பாட்டுக்கு ஆடுறான் பாடுறான். ஸோ இன்றைய சபையில் உள்ள நமக்கும் அது ஒரு எச்சரிப்பு தான். ஏனென்றால் அதை பார்த்த உடனே தான் தேவன் கோபத்தில் சொல்கிறாரு. அடுத்த அத்தியாயத்தில் வருது, இந்த மாதிரி இருக்கிறவனெல்லாம் வெட்டுடா அப்படிங்கிறாரு. ஆளை அனுப்புகிறாரு. என் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து ஆரம்பிங்க அப்படிங்கிறாரு. 9வது அத்தியாயத்தில் அந்த 8ல் இதை சொல்லிட்டு 9வது அத்தியாயத்தில் இவங்களெல்லாம் வெட்டுன்னு சொல்லி ஆள் அனுப்புவேன், பட்டயத்தையும் சங்காரத்தையும் என் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து ஆரம்பிங்க அப்படிங்கிறாரு. அதே தேவன் தான் இன்று நம் தேவன். ஜாக்கிரதையா நம்ம பயத்தோடு இருக்க வேண்டியது.
மட்டுமல்ல, தேவன் தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கிறவர் மட்டுமல்ல, அவங்க தவறு செய்கிற போது தண்டிக்கிற தேவனாகவும் இருக்கிறார். அதே நம்ம ஒத்துக்கணும். யோபுவை போல அவர் கையில நன்மை பெற்றான் தீமையும் பெற வேண்டாமான்னு அவர் சொன்னார். அது வேற அர்த்தத்துல சொன்னார். ஆனா ஆசீர்வதிக்கிறார் மாத்திரம் கிடையாது, தப்பு செய்கிற போது தண்டிக்கிறவராகவும் இருக்கிறார். இதை இன்றைய கிறிஸ்துவ வட்டாரத்தில் அநேக பேர் ஒத்துக்கொள்வதே இல்லை. எல்லா வார்த்தைகளும் ஆசீர்வதிக்கிறார் தான். ஆசீர்வதிக்கிறார். அந்த அடுத்த பக்கத்தை காமிக்கவே மாட்டேங்கிறாங்க. அதனால ஜனங்களும் சரியில்லாம போயிடுறாங்க. அந்த அடுத்த பக்கத்தையும் பேலன்ஸ் ஆகி கொண்டுட்டு வரணும். அடுத்ததாக ஒரு காரியம், தன் ஜனத்துக்கு விரோதமாக எழும்புகிறவன் யானாக இருந்தாலும் சரி, அவனை ஆண்டவர் தான் உபயோகித்து தன் ஜனத்தை தண்டிக்க முடியாக சிட்சிக்க முடியாக அவனுக்கு அனுமதி கொடுத்து அனுப்புறாரு. ஆனா அவன் கொஞ்சம் வேகத்தோடும் ஆங்காரத்தோடும் ஆத்திரத்தோடும் தன் லிமிட்டை மீறி மேலேறி போகிற போது அவனை பழிக்கு பழி வாங்குகிற தேவனாக இருக்கிறார். அதனால இன்றைய கிறிஸ்தவர்களாகிய நமக்கு விரோதமாக எழும்புகிற எவனை குறித்தும் அவனுக்கு விரோதமாக செயல்பட நமக்கு அனுமதி இல்லை. ஆனால் நமக்கு விரோதமாக செயல்பட்டவனை குறித்து பரிதாபப்படலாம். ஏனென்றால் கர்த்தர் அவனை அடிக்கிற போது அந்த அடி எவ்வளவு மோசமா இருக்கும்னு நமக்கு தெரியாது. அதனாலதான் உங்கள் சத்துருக்கள் ஏதாவது ஜெபம் பண்ணுங்களும் புதிய ஏற்பாடுல நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போனார். தேவ வசனமும் சொல்லுவது, பழி வாங்குதல் எனக்கே உரியது அப்படின்னு தேவன் சொல்லுகிறார். எனக்கு விரோதமா எழுமுனானா அவனுக்கு விரோதமா சண்டை போடுறதுக்கு நமக்கு ரைட்டு கிடையாது, விட்டுறணும். இதை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம். ஏன்னா அது சொல்லுகிறார், இந்த தேசங்கள் எல்லாம் என் ஜனங்கள் அடி வாங்குகிற போது சந்தோஷப்பட்டு அவங்க பங்குலையும் வந்து அடிச்சாங்க, அதனால நான் அவங்களை எல்லாத்தையும் நியாயம் தீர்ப்பேன், அவங்களை எப்படியெல்லாம் நியாயம் தீர்ப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். பழிக்கு பழி வாங்குகிற தேவனாக இருக்கிறார். தன் ஜனங்கள் தவறு செய்கிற போது ஆண்டவர் திருத்துகிறார், தண்டிக்கிறார். ஆனாக முற்றுமாக அவர்களை அழிய விடுவதில்லை. அதுல ஒரு கூட்டம் ரெமனண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு கூட்டத்தை இன்னும் ஒரு மீதியான ஒரு கூட்டத்தை வைத்திருக்கிறார் எல்லா இடங்களிலேயும். அதை திரும்பவும் எஸ்டாப்ளிஷ் பண்ணி திரும்பவும் உயர்த்தி திரும்பவும் மேலே கொண்டு வருகிற தேவனாக இருக்கிறார். அதனாலதான் உலக வரலாற்றுல எத்தனையோ இனங்கள் ஜாதிகள் தேசங்கள் உருவாகி அழிந்து போச்சு. ஆனா இஸ்ரவேல் என்கிற ஒரு தேசம் அதை அழிக்க எவ்வளவோ முயற்சி பண்ணியும் இன்னும் ஒருத்தரால் அழிக்க முடியல. அந்த இஸ்ரவேல், யூதா, எருசலேம் இந்த மூணும் எப்பவும் நிலைச்சு நிற்கும். அதேதான் சபைக்கும். சபையை அழிக்க யாராலும் முடியாது. சபையை குறித்து இயேசு சொல்லுகிற போது முதல் வார்த்தையில சொல்லுகிறாரு, இந்த கல்லின் மேல் ஏன் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை அப்படிங்கிறார். போராடாதுன்னு சொல்லல, போராடும், வரும், அடிக்கும். ஆனா இதை மேற்கொள்ள அதனால முடியாது. சபை எப்பொழுதும் எழுந்து நிற்கின்றார். சபை நித்திய காலமாக இருக்கும். அதை நம்ம படிக்கிறோம். அநேக காரியங்கள் இதுல அவருடைய ஊமைகளாக காண்பிக்கிறார். எசேக்கியேல் நடைமுறையில செஞ்சு காண்பிக்கிறார். ரொம்ப வருத்தமான காரியங்கள்லாம் இருக்கும். தேசம் அக்கிரமம் செஞ்சது 390 வருஷம். அதனால நீ 390 வருஷம் லெப்ட் சைடுலயே படுத்துரு. ராத்திரி பிரண்டெல்லாம் படக்கூடாது, லெப்ட் சைடுலயே படுத்துருக்கணும். எவ்வளவு நாளைக்கு? 390 நாளைக்கு. ஏன்னா இஸ்ரவேல் வம்சம் அவ்வளவு காலமா எனக்கு விரோதமா செஞ்சாங்க. நீ கீழே விழுந்துராம இருக்கிறதுக்கு என்ன ஒண்ணு, கட்டில் உன்னை கயிறை போட்டு கட்டிட்டு படுத்துவங்கன்னாரு. தூங்குனாரு. அதுக்கப்புறம் 40 நாள் ரைட் சைடுலயே திரும்பி படு, கயிறை போட்டு கட்டிட்டு படுன்னாரு. படுத்திருந்தார். ஜனங்களுடைய தவறுகளோடு ஜனங்களுடைய அக்கிரமத்தினுடைய ஒரு சாயலாக தன்னை இணைத்து கொண்டு தீர்க்கதரிசிங்கிறது அதுதான் இருந்தாங்க. அதோட கிடையாது, அவருக்கு சாப்பாடை அளவா சுருக்கி கொடுத்தாரு. இவ்வளவுதான் சாப்பிடணும்னாரு. எவ்வளவு கொடுத்தாரு? ஒரு நாளைக்கு 0.23 கிராம்ஸ் அப்படின்னா 1/4 கிலோவுக்கும் கம்மியான அளவு தான் பிரெட்டு சாப்பிடணும். 1/2 லிட்டர் அளவுக்கு தான் தண்ணி குடிக்கணும். இதுக்கு மேல நீ சாப்பிடக்கூடாது. ஏன்னா நீ இங்க இருக்கிற அங்க இருக்கிற தேசத்துக்கு இந்த ஒரு அழிவு வருது. அது அந்த ஜனங்கள் உணரணும். அப்படி இருந்தாரு. சாப்பிட்டு படுத்துக்கிட்டு தான் இருந்தாரு. அதுவும் அந்த ரொட்டி எதுல சுடணும்னாரு? மனித கழிவை எரிச்சா அதுல செய்யினாரு. அப்பதான் எசேக்கியேல் அழுத, ஐயோ ஆண்டவரே என்னால முடியாது. சரி. அதனால மாட்டு சாணிகளை எடுத்து நீ அந்த ரொட்டி சுட்டுக்கொண்டு பெர்மிஷன் கொடுத்தாரு. செஞ்சார்.
உன் வீட்டில் செவத்தில் ஓட்டையை போட்டுட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அந்த பொந்து வழியே வெளியே போனாரு. என்ன அப்படின்னாங்க. இதை போலதான் யூதா ராஜா சிதேக்கியா செவத்தில் ஓட்டையை போட்டுட்டு ஓடுவான். அவனுக்கு சொன்ன எச்சரிப்பு அவன் கேட்கலன்னு இது வரும்னு ஆண்டவர் சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லி நடித்து காண்பித்தார். ரொம்ப விசேஷமான ஒரு காரியம் என்ன, தேவன் அவரிடத்தில் ஒரு நாள் சொன்னார், ஒரு பேட் நியூஸ் உனக்குன்னாரு. என்ன ஆண்டவர் என்னாரு, உன் ஒய்ஃப் இன்னைக்கு சாயங்காலம் செத்து போவான்னாரு. அப்படியா அப்படின்னாரு. ஆனா நீ அழுவக்கூடாதுன்னாரு. அவரால் முடியல. ஆனா ஜனங்கள் கேட்டபோது சொன்னாரு, இதுதான் தேவன் தன் மனதில் உள்ளதை வெளிப்படுத்துகிறார். என் மனைவி செத்து போன அன்னைக்கு தான் எருசலேம் முற்றுமாக அழிக்கப்பட்ட தரைமட்டமாகப்பட்டது. என் மனைவியாகிய இஸ்ரவேல் தேசம் அழிந்து செத்து போச்சு. அதுக்கு உன்னை உவமையாவிக்கிறேன்னு சொன்னார். பல காரியங்கள் அந்த நடக்கையில் நடந்து செய்து காண்பித்தார். கஷ்டப்பட்டார். அநேக ஊமைகள் சொன்னாரு. ஒரு தீர்க்கதரிசிங்கிறது ஜனங்களுடைய துக்கத்தோடு தன் துக்கத்தை சேர்த்துக் கொள்கிறவனாக, ஜனங்களுக்காக ஆண்டவரிடத்தில் எப்படியும் பரிதவிக்கிறவனாக, அழுகிறவனாக இருக்கணும். தேவன் சொன்ன வார்த்தைகளை சொல்லுகிறதா இருக்கணும். அவருடைய காலத்திலையும் நிறைய கள்ள தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க. நம்முடைய காலத்திலையும் ரொம்ப இருக்கிறாங்க. தேவனுடைய இந்த பகுதிகள் எல்லாம் தெரியாம ஆசீர்வதிக்கிறார் 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 கொடுக்கிறாருங்கிறதே மட்டும் சொல்லிட்டு இருந்தாங்கன்னா அது அதை நம்பி நம்ம கீழே உளுந்து போயிடக்கூடாது. அவ்வளவுதான். வேதத்தை படிக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக, இன்னும் கொஞ்சம் விளக்கமாக, இன்னும் கொஞ்சம் விவரமாக இருக்கணும். எந்த சந்தர்ப்பத்திலே யாருக்கு எது சொல்லப்பட்டது, இப்போ அது அந்த சந்தர்ப்பத்தில் நான் இருக்கிறேன்னா எனக்கு வருமா என்று பார்த்தால்தான் அந்த வார்த்தைக்கு பலன் தெரியுமே ஒழிய, அப்படி இல்லாம வேதத்தில் கொடுத்துருக்கிற ஆசீர்வாதமான வசனங்களா எடுத்து 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 யூஸ் பண்ணக்கூடாது. விசேஷமாக ஒரு காரியம் சொல்லிடுறேன். ஆசீர்வாத இலங்கையத்தில் நான் இருக்கிற போது வருஷம் ஒரு டாபிக் எடுத்துக்கொண்டு அந்த வருஷம் பூரா மேகசின்ல அதை கொடுப்பாங்க. அந்த வருஷம் மே மாசத்துல அதை குறித்து 3 நாட்கள் செய்தி இருக்கும். அதுல ஒரு வருடம் இவங்க எடுத்த தலைப்பு சிலுவையின் பாடுகள். இதற்காக ஒரு கார்டுல ஒரு வசனத்தை மட்டும் பிரிண்ட் பண்ணி கொடுப்பாங்க. இது ப்ராமிஸ் வேர்டு கிடையாது, தீம் வேர்டு. இந்த தீம்ல தான் இந்த வருஷம் பூரா எங்க மேகசின்ல செய்தி வரும். இந்த தீம்ல தான் மே மாசம் மெயின் செய்தி வரும். அதுல சிலுவையை குறித்து அதுல கொடுக்கப்பட்ட வசனம் தன்னைத்தான் வெறுத்த அனுதினமும் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு பின்தொடர்கிறவர் தான் எனக்கு சீசனா இருக்க முடியும். ஆனா இந்த வார்த்தையை பேடில் போட்டு கொடுத்த போது ஒருத்தரும் வாங்க தயாரா இல்ல. இது எப்படி நான் வாங்கி நான் வீட்டுக்குள்ள வைக்கிறது, இதெல்லாம் வாங்க மாட்டேன் நான் போ அப்படின்ட்டாங்க. ஜனங்கள் அப்படித்தான் இருக்கிறாங்க. நமக்கு பேலன்ஸ்டாக 2 சைடு 3 சைடாக போகணும். ஆசீர்வதிக்கிற தேவன் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனா எங்க எப்ப எதுக்கு சொன்னாருன்னு தெரியாம இதை நான் எனக்கு சுதந்திரிக்கிறேன்னு போற போது, அவர் எனக்கு சொல்லாத ஒன்றை நான் சொன்னார்னு பிடிச்சிக்கிட்டு போற போது கண்டிப்பாக அதுல கீழே தான் விழணும். கடைசியாக இப்ப நம்ம குரூப்ல கூட 22ஆம் தேதி ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க, நான் உன்னை விடுவிப்பேன் என்று தேவன் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அது எரேமியா 39வது அத்தியாயத்துல வருது. அது யாருக்கு வருது? எரேமியா தீர்க்கதரிசியை கொல்லும்படியாக ராஜா சொன்னாரு. அவரை ஒரு கிணத்துக்குள்ள, தண்ணி இல்லாத கிணத்துக்குள்ள போட்டாங்க. சேரும் சகதி தான் இருந்தது. அவர் நெஞ்சு வரைக்கும் சகதி இருந்தது. அதுக்குள்ள உள்ள கிடந்தாரு. சகதியில் இருக்க அந்த குளிர் அவர் சரீரத்தை கொண்டு கொண்டு இருந்தது. உட்கார முடியாது, உட்கார்ந்தா முங்கிடுவோம். அந்த பாடுக்குள்ள இருந்த போது எகிப்தியானா ஒருத்தன் போய் ராஜா கிட்ட போய் அழுகுறான், ஐயோ அவன் நாங்கள் போட்டிங்க, அவன் செத்து போயிடும், அவன் செத்து போனான்னு ரொம்ப மோசமாயிடும்னா ராஜா சொல்ற, சரி போய் அவனை காப்பாத்திக்கோங்கிறாரு. அவன் பழைய சேலை கிழிஞ்ச சேலையெல்லாம் எடுத்துக்கொண்டு கட்டி அவர்கிட்ட தூக்கி போட்டுட்டு, ஐயா அது இடுப்புக்குள்ள அவன் கக்கத்துக்குள்ள எடுத்து சேர்த்துக்கோ, நான் உன்னை மேலே தூக்கி விடுறேன்னு மேலே தூக்கி எடுத்து விட்டான். அப்போ பாபிலோன் ராஜா இதுக்கு விரோதமாக அடித்து ஏறுகிறார். இவன் எகிப்தியன், இருக்கிறது யூதாவில். பாபிலோன் ராஜா விரோதமா ஏறிக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப தேவன் அந்த மனிதனுக்கு ஏபத் மேலக்குங்கிற அந்த எகிப்தியனுக்கு ஒரு வார்த்தை சொல்லுகிறார், நீ என் தீர்க்கதரிசியை வெளிப்படுத்தினதுனால நீ விடுவிக்கப்படுவாய், பட்டயம் உன்மேல் வருவதில்லை, உன்னை நான் காப்பாத்துவேங்கிறார்.
இதுதான் அந்த சந்தர்ப்பத்தில் அவருக்கு சொன்னது. இதில் அந்த ஒரு வசனத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு நீ விடுவிக்கப்படுவான்னு கர்த்தர் சொல்லியிருக்காரு, அதனால எனக்கு இன்னைக்கு கஷ்டத்தை விடுவிக்கப்படுவா என்று நம்ம போனால் நம்ம ஓரளவுக்கு, அதாவது இன்னும் சிறு பிள்ளையா எல்கேஜி யூகேஜி விட கீழே இருக்கிறவங்கிற மாதிரி தான். ஆண்டவருக்கு அது முக்கியம் கிடையாது. அவர் நம்மளை அழைத்தது நோக்கமே தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருக்கும்படியாக தான் அழைத்திருக்கிறார். அவரை போல பூரண புருஷராகும்படியாக நம்மளை எழுப்பி கொண்டு வந்து இருக்கிறார். நம்ம வளருகிற கிறிஸ்தவர்களாக இருக்கணும், அவ்வளோதான். ஏன்னா சில காரியங்கள் இன்றைக்கு டிவியில் வர்றதுலேருந்து அதுலேருந்து எல்லா காரியங்களும் ஆசீர்வாதங்கள் தான் சொல்கிறாங்க. ஆசீர்வாதங்கள் தான் சொல்கிறாங்க. மெயினாக பழைய ஏற்பாட்டில் எங்கேயோ யாருக்கோ சொன்னதை எடுத்து போடுறாங்க. புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார், சபைக்கு ஆண்டவர் என்ன சொன்னார், அந்த வார்த்தைகள் இன்றைக்கு ரொம்ப குறைஞ்சு போயிடுச்சு. வசனம் கிடைக்காத ஒரு பஞ்ச காலத்துக்குள்ளே இருக்கிறோம். திருமண பக்கமெல்லாம் வசனம் தான். ஆனால் எனக்கு ஆண்டவரிடத்துலேருந்து வர வேண்டிய வார்த்தை வரவில்லை. எனக்கு தேவையில்லாத வார்த்தைகள் எல்லாம் டன் கணக்கில் டஜன் கணக்கில் வந்துக்கிட்டு இதில் ஜாக்கிரதையாக இருக்கும். கடைசி காலத்தில் இருக்கிறோம். நம்ம இன்னும் கொஞ்சம் வேதத்தை ஆராய்ந்து படித்து கொண்டு மேலும் மேலும் வளர்ந்து போவது நல்லது. எசேக்கியேல் கொஞ்சம் படிக்கலாம். ஏன்னா இன்றைய கால சபைகளுக்குரிய அநேக செய்திகள் அதில் உண்டு. அதை தியானித்து படிக்கிற போது ஆண்டவரே என் கூட பேசும் சொல்லி படித்த அநேக காரியங்களை அதில் அவர் பேசுவார். இது இன்றைய சபைக்கு பொருத்தமான ஒரு புஸ்தகம்னா ஓல்ட் டெஸ்டமென்ட்ல எசேக்கியேல் தான். ஓல்ட் டெஸ்டமென்ட்டுடைய வெளிப்படுத்தல் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. ஏன்னா வெளிப்படுத்தல் உள்ள தரிசனங்கள் அநேகமாக இருக்கிறது போல ஓல்ட் டெஸ்ட்ல அதிகமான தரிசனங்களும் வருங்காலத்தில் நடக்கக்கூடிய காரியங்கள், இனிமே எப்போ நடக்கக்கூடிய காரியங்களை குறித்த வெளிப்பாடு வந்து இந்த புத்தகத்தில் உண்டு. இதை கொஞ்சம் படிக்கிறது கொஞ்சம் நல்லது. இதோடு என்னுடைய இந்த வாரத்தினுடைய அந்த எசேக்கியேல் பாடத்தினுடையது முடிந்தது. அடுத்த வாரத்தில் நம்ம தானியேல் குறித்து நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.